பேர் நரேன். ஒரு டேரக்டர் ஆகணுங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவு. அந்த கனவை நோக்கி நான் டெய்லியும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பட் அதுக்கான ஒரு ரிசல்ட்டே எனக்கு கிடைக்கலங்கிறது தான் உண்மை. எத்தனையோ என் ஃப்ரெண்ட்ஸு க்ரூஸ் அதை வச்சு எப்படியோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி ரெக்கமெண்டேஷன் வச்சு எப்படியாவது போயிடலான்னு பார்க்குறேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. ஒரு சான்ஸ் கூட எனக்கு கிடைக்கல. எனக்கு ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல. ஃப்ரீயா சுத்தும் போது ஃபிகர் இல்லையே, குடிச்ச ஃபிகரும் இப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில பேட் இருக்கு பாலி இல்லையே, லைஃப் பூரா இந்த தொல்லையே. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது, சாமி என்ன பங்கம் பண்ணுது. கேமரா கரெக்டா வச்சுக்கோ. இப்போ அவன் தடவை எல்லாம் வச்சாச்சு, அவனை முதல்ல ஒழுங்கா ஓட சொல்லு. ஓகே 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 கரெக்டா வச்சியா? ஆக்ஷன் ஆக்ஷன் தான். ஓகே கரெக்டா போய் நான் ஓட சொன்னா உருண்டு போறான் இவனா. பரவாயில்ல கரெக்டா வந்து. ஐயோ இவன் கரெக்டா இந்த நேரத்துல வருவான். அவன் அவன் ப்ரோ சொல்றேன். ரெக்கமெண்ட் பண்ணிட்டியா? ஓ மதியம் வர சொல்லியிருக்காரா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். ஐயோ சார், நானே உங்களை பார்க்கலாம் வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க சார். அப்புறம் கதை எழுதிட்டேன். ஓப் யூ லைக் இட். அவரோட செக் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார். நீங்கள் எழுதுன பிளாட் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக எடுத்துடலாம். ஷோர் சார். அடைச்சி நானும் ரொம்ப நேரமாக அந்த ஒரு நல்ல லைனுக்காக காத்துட்ருக்கேன், ஒன்றுமே தோண மாட்டேச்சு. இப்படின்னு தான் என்னத்தை நான் பிடுங்குறது வாழ்க்கையில். ஏய் ஓகே ஓகே ஓகே. ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு ரெண்டட் ஹவுஸ் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரியான ஒரு ரெண்டட் ஹவுஸில் போயிட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு திகிலான ஸ்கிரிப்டை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் வேறு லெவலில் ஒரு கதையை கொண்டு போய் ரெடி பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் அந்தபடி ஏதாவது இருக்குமா தெரியலையே. Perfect. கதவு தொடர்ல யாராவது இருக்காங்க தள்ளி. யோ பெரியவரே, கதவை திறந்துடுங்க. யோ நாமளே உள்ள குதிச்சிட வேண்டியதான். அடிங்க, ஏதோ தொடர்ந்துதான் கிடக்கு. இந்த வீட்டுடைய சாவி உங்ககிட்ட இருக்கு? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. என் வீடு நீங்க தான் ஓனரா? சரி, இந்த வீட்டில் கொஞ்ச நாள் தங்கலாம் இருக்கேன், ஸ்கிரிப்டில் தான் இருக்கேன். இந்த வீடை கொஞ்சம் தர முடியுமா? கண்டிப்பா இந்த வீடு தான் வேணுமா? இந்தாப்பா சாவி.
சாவி இதுவா? இல்லப்பா, ரெண்டாவது சாவி. ஒரு ரெண்டாவது சாவியா? ஓகே ஓகே. பா நான் சொல்கிறேன், அவனுக்கு புரியல. போவாதனா போவாத, அவ்வளோதான். சரி சரி, அப்போ ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு. பேசாமல் இதே அப்படியே காப்பி அடிச்சு செஞ்சிடுமா? அந்த மக்க ப்ரொடியூசருக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை இல்லை, மூணாவே யோசிப்போம். அட்லி பண்ணி பண்ணான். யாரு? டெட் பாடி கிடைக்குது. அந்த பாடியோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரில, அதுக்குரிய ப்ரூஃப் என்னன்னு தெரில. போலீஸ் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் யாருமே இல்லை. எங்கன்னு சத்தம் கேட்குது. என்னடா நடக்குதுங்க? இந்த ரைட் நான் பார்த்துவையா? ஒன்றுமே தெரியாம என் வீட்டுக்குள்ள வாங்க. இதுக்கு மேல ஐயோ, இதுக்கு மேல அவனை பார்த்து பயந்துக்கிட்டா வேலைக்கு அவன் ஒன்று எதிர்த்து போறான்னு, இல்லை அவன் கையால் நம்ம சாவணும்.
கரண்ட் போயிடுச்சு. ஐயோ, கரெக்டாக எந்த நேரம் பார்த்தா கரண்ட் பண்ணுமா? ஏய் ஏய் யாரு 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 கண்டான் ஜஸ்ட் ஃபக்கிங் கண்டான். இந்த வீட்டில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்பயாவது இங்கே இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியும். இது என்ன மாத்துறது? கிளியரா தெரில. கீழே வச்சு பார்த்தோம். இதோ ட்ரக்ஸ் மாதிரி தெரியுது. இது என்ன, இது பொட்டலை மாதிரி இருக்கு. என்னன்னு தெரில. சரி, என்ன எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் யூஸ்ஃபுல்லாக எதுவும் இதோ பேப்பரு. ஏதோ ஒரு வீட்டு பாத்திரம் மாதிரி தெரியுது. இதில் யார் பேர் போட்டிருக்கோம் அவன் தான் கீழே இருக்க முடியும். இல்லை இங்கே அவன் செத்துருக்கணும், இல்லை வாழ்ந்துருக்கணும். இந்த அனுராக பேரில் இருக்கு. அப்போ அவன் தான் இந்த வீட்டில் தங்கியிருக்கான். அப்போ அந்த தாத்தா பேர் அனுராகா. இந்த தாத்தாவும் திடீர்னு காணாமல் போயிட்டாரு. ஏய் ஆமாம், அந்த தாத்தாவை நம்ம பார்க்கவே இல்லை. அனுராக் தான் கில்லராக இருப்பானோ. கரண்ட் எப்படா வரும்? சரி, பேச மாட்டேங்கிறேன். ஆமா, இது என்ன room? ஏய் அங்க மட்டும் போகாத. ஏன்? தினமும் இங்க ஒரு வேட்டைக்காரன் வந்து அவனோட இறைய வெட்டி துண்டு துண்டா வெட்டிட்டு போவான். இங்க மட்டும் போகாத. தூரமாக தான் இருக்க முடியும். டார்ச் ஃபர்ஸ்ட். என்னது உங்களுக்கு? என்னது? எப்போது வேலை என்ன, ஒரு தலைய துண்டா கிடக்கு. இந்த பக்கம் ஏதாவது இந்த ரூம்ல தான் இவனை பத்தி ஏதாவது தகவல் இருக்கு. எதுவும் இருக்கிறவன் தெரியல. இந்த பேக் எடுக்கு, இதுக்குள்ள ஏதாவது இருக்கு.
ஃபேமிலி ஃபோட்டோ. அனுராக் கில்லரா இல்ல வேற எதுவும் இல்லை. இப்ப யார் அந்த கில்லரா இருக்க முடியும்? அனுராக் தான் கில்லரா? இல்ல இது கில்லரே கிடையாதா? ஒரு award is a creature, creepypasta, urban legend, something like that. மேல வேற ஏதோ போட்டோ ஃபேமிலி போட்டோ தானே. இந்த அனுராகவன் ட்ரக் அதிகமாக கன்சியூம் பண்றான்னு நினைக்கிறேன். அதை வச்சு பார்த்தா அனுராகங்களும் ட்ரக் கன்சியூம் பண்ணி அது மூலியமா யாரையோ கொலை பண்ணனால அவன் ஒரு சைக்கோ கில்லரா மாறி இருக்கானா? இல்லை அவனுக்கு வேற ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சா? ஏதாவது டிஸார்டரால பிடிஎஸ்டி, டிபிடி அந்த மாதிரி ஏதாவது என்ன யாருமே கண்டுபிடிக்காத ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்கு. ஒரு பக்கம் பயம் இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னே புரியும். இந்த ரூம்குள்ள நான் வராதீங்கன்னு சொல்லியும் என் பேச்ச வெளியே வந்தவங்களுக்கு இந்த லெட்டர் ஒரு பதில் சொல்லு. இந்த லெட்டர்ல நான் குறிப்பிட்டிருக்க எல்லா சம்பவமே என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான கொலை சம்பவம். என் வாழ்க்கையை மாத்துன அந்த தருணத்தை பத்தி பேச போறேன். என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீட்டில் வரவங்களுக்கு நான் ஒன்று சொல்றது உண்டு, இந்த ரூம்குள்ள போகாதீங்க அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி போனால் அவங்க நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற டெட் பாடியில் ஒருத்தராக தான் இருப்பாங்க. அவன் பேர் திலீப். இந்த வீட்டுக்கு நான் அப்புறம் என் போலீஸ் ஃப்ரெண்ட் அலெக்ஸ் பாண்டியன் நாங்கள் 2 பேரும் அனுராக பார்க்குறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருந்தோம். அவன் வேற கொஞ்சம் ட்ரக் அடிக்ட் வேற, கூப்பிட்டு வச்சு பார்ட்டி பண்ணிட்டு பாட்டு கேட்டு வைப் பண்ணிக்கிட்டோம். அவன் கொஞ்சம் ட்ரக்ஸ் விட்டு அப்படியே கொஞ்சம் போதையானான். நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு தள்ளாடுற ஃபீலில் தான் இருந்தோம். அப்போ தான் அவன் வந்தான். எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான், என்ன காரணத்துக்காக வந்தான்னு தெரில. ஆனால் ஒருத்தரை கூட விடக்கூடாதுங்கிற மோட்டிவில் இருந்தாங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுது. வந்தான். அனுராக் வேற அப்போ போதையில் இருந்தான். அவனுக்கு எஞ்சி அடிக்க கூட முடியல. என்னடா திடீர்னு ஒருத்தன் கத்தி எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கானே, யாரு நீ அப்படின்னு கேட்கறது கூட செம்பு இல்லை.
கத்தி கத்தி எங்க சாவி எங்க சாவி எங்க சாவி எங்க இது ஒரு இடம் இருக்கும் இது ஒரு கடல் இருக்கிற தெரியல பாத்திரம் 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 வீட்டுதான் இருக்கு ஓகே ஐயோ சாமி சுத்ரா சாவிக்கிறோம் ஏதாவது வண்டி ஏதாவது இருக்கா ஏதாவது கருத்துல ஏதாவது ஹெல்ப்புக்கு சைக்கிள் 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 இருக்கு அப்படியே டப்பு வீட்டு வேற பூட்டி தெரியல திறந்தா இருக்கு திறந்தா இருக்கு
என்னாச்சு திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு? ஓ காத்துல ஷே ஓ கட் கட் பண்றா ஒரு வழியா படத்தை முடிச்சாச்சு பிரதர். ஆடாமல இருந்தே போலாம் தலைவா. ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இங்க ஒரு மாதிரியே தான் இருக்குல்ல இந்த ஷூட்டிங் ஆமா அந்த எடுக்கிறது. இப்ப நம்ம ரூம்ல இருக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. எங்கடா நடந்துட்டே இருக்கேன் சைக்கிள் எடு அதெல்லாம் எடுக்காம நீ பாட்டுக்கு இப்படி போனா இன்னும் கேரக்டரே இருக்கே. நீ கத்திய ஐயோ. கத்திய கத்திய முடியல எடு. ஐயோ இந்த கத்தி ஏன்டா இங்க போட்டோம்? அது பாட்டு பண்ணு. என்ன பண்ற? அப்படியே டயரை குத்தி வெடிச்சிடலாம். சரி இந்தா இந்த போனை வச்சிரு. நான் போய் மத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த ஃபோனுக்கு எவ்வளவு வேல்யூ இல்ல? நல்ல வேலை. இந்த கேமராவே நான் கஷ்டப்பட்டு எங்கேயா திருடி திருட்டு வந்தியா? அப்படியா? சரி கத்திய விடு. நீ எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. இந்தா. சைக்கிள் எடுத்துட்டு வந்துரு. நான் பாட்டிலு செருப்புலாம் மாட்டிட்டு போறேன். போன வச்சிரு. பத்திரமா வச்சுடா. செருப்பு வேற அங்க தூக்கி போறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா நான் போறேன். அதத்தான் தூக்குங்கட. எல்லாமே தூக்கு. டைரக்டர்லாம் பெரியவனா நீ? போற வரலாம் வேற ஒரு மாதிரி பாத்துருவோம். அங்க எவனுமே இல்ல. யாரு போறாரா? அப்போ போனாங்களா நான் எடுக்க முடியும். நான் சொல்றேன். எடுத்துறோம். பத்திரமா வச்சுடாடா. ஐயோ மலத்தமோ சலத்தமோ